குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி சண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால் தோசை வித் மட்டன் கிரேவி. ஸோ இந்த மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது அண்ட் இது கூடவே 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மட்டன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உப்பு இது போதுங்க. சமையல்ன்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும். போனோமா செஞ்சோமான்ட்டு இருக்கணும். அண்ட் சாப்பிட்டா டேஸ்டியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ இதுக்கு அடுப்பை பற்ற வைக்கிறோம். எண்ணெயை ஊற்றி தாளிக்கிற பொருள்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு லைட்டாக வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு கறியையும் அதிலே போடுறோம். போட்டு கறியையும் கொஞ்சம் சாட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அண்ட் உப்பு இதெல்லாம் போட்டு கறி நல்லா சாட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு நான் ஒரு 8 விசில் வச்சேங்க. ஸோ அப்போ தான் நல்லா கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். அண்டு இதில் நான் சொன்ன டிப்ஸ் என்னென்னா, நம்பர் 1 டிப், எந்த ஒரு சமையல் கறி குழம்பா இருக்கட்டும் அது வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தாங்க அதோடய டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அதை நல்லா வதக்கணும். ஸோ கறியோடு சேர்த்து அதை நல்லா வதங்கினா தான் அதோடய டேஸ்ட் ஃப்ளேவர் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு அப்படியே தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நெய் தோசை ஊற்றிட்டு எடுத்து வச்சு. அண்ட் டிப் நம்பர் 2 என்னென்னா, இந்த குழம்புல ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னென்னா கறி ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதனால் டிப் நம்பர் 2, கறி வாங்க தெரிஞ்சவங்கள கறி கடைக்கு அனுப்புங்க. ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.